JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. வணக்க மக்களே, இந்த வீடியோல கர படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். விக்னேஷ் ராஜாவோட இயக்கத்துல தனுஷ் அவரோட நடிப்புல கர திரைப்படம் ஏப்ரல் 30 திரையரங்குல வெளியாகிருக்கு. படம் பார்த்த எல்லாருமே அவங்களோட ரிவ்யூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ஷியோர் ஷாட் இட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த படம் பார்க்கும்போது நம்மளுக்கே வந்துட்டு ஒரு இயக்குனராக வந்து போர் தொழில் படம் பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆச்சு. விக்னேஷ் ராஜா அடுத்து தனுஷ் அவரோட கூடிய சேர்றாரு, என்ன மாதிரி ஒரு படம் பண்ண போறாரு, எல்லாரும் சொல்ற மாதிரி டெம்ப்ளேட் கூட அடங்கிடுமா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கும் போது இது கொஞ்சம் வித்தியாசமா எல்லாரும் எதிர்பார்த்ததை தாண்டி ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ட்ரெய்லர் பார்த்த உடனே சில பேர் வந்து இந்த படமா அந்த படமா, இதோட கதை இப்படிதான் இருக்கும்னு நிறைய பேர் டீகோட் பண்ணாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு வித்தியாசமான அனுபவம் கொடுத்து மறக்காம திரையரங்குல போய் பாருங்க அப்படின்னே சொல்லலாம். படத்தோட ஒன்லைன் தாண்டி படத்தோட பாசிட்டிவ்ஸ் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா படத்துல வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், KS ரவிக்குமார், ஜெயராம், பிருத்திவி, சுராஜ், மமிதா பைஜு, கருணாஸ் அண்ட் மற்றும் பலர் இந்த படத்தில் வச்சிருக்காங்க. எடுத்தோடனே எனக்கு டக்குன்னு வந்து கருணாஸ் அண்ட் தனுஷ் அவங்களுடைய காம்பினேஷன் தான் கண்மாடி வந்து நிற்குதுங்க. ஏன்னா நம்ம யாடி நீ மோகினி படத்தில் வந்துட்டு அவங்களுடைய காம்பினேஷன் சீன்ஸ்லாம் நம்ம ரொம்பவே என்ஜாய் பண்ணி பார்த்துருப்போம். அதில் இந்த டெலிஃபோன் பூத்துக்குள்ளே இருந்துட்டு அந்த ஃபோன் கான்வர்சேஷன் நடக்கும்ல, அல்டிமேட்டான இருக்கும். ஏன்னா அவர் திக்கி திணறி பேசும்போது தனுஷ் அவர்கள் வந்துட்டு கொஞ்சம் பேச வைப்பார் கருணாஸ் அவர்களை, அது ஒரு மாதிரி பீக்காக இருக்கும். அதே மாதிரி இங்கே கர படத்தில் என்னப்பா சீரியஸ் டோனில் இருக்குது, இந்த படத்தில் காமெடி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காமெடி இல்லை. அந்த டைமில் ஒரு ஹியூமர் கிரியேட் ஆகும். ஏன்னா அவங்க ஒரு பேங்க்குள்ளே போயிருப்பாங்க. பேங்க்குள்ளே போயிட்டு ஒரு சில விஷயங்கள் விசாரிக்கும் போது தனுஷ் அண்ட் கருணாஸ் அவங்க தான் அந்த பேங்க்குள்ளே போய் மேனேஜரை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே நடக்கிற ஒரு மொமெண்ட் இருக்குல்ல, அதாவது இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த 15 minutes பயங்கர அல்டிமேட்டாக போகும். ஒரு மாதிரி யாரும் எதிர்பார்க்காத மாதிரி பிருத்திவி ஒரு மாதிரி ஸ்கோர் பண்ணுவாப்ல, அண்ட் நம்ம கருணாஸ் ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுவாப்ல, அண்ட் யாரும் எதிர்பார்க்காத மாதிரி வேற ஒரு ரூபத்தில் வந்து தனுஷ் அவர்கள் வந்து ஒரு விஷயம் பண்ணுவார். அது யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி சீட் ஆஃப் தி ஏஜ் மொமெண்ட் இன்டர்வலுக்கு முன்னாடி அந்த 15 minutes பிளாஸ்டாக இருக்கும். படத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்க்கும்போது படம் கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 10 to 15 minutes ஆகும். ஓகே, பொறுமையாக போகுது அப்படின்னு. அதுக்கப்புறம் KS ரவிக்குமார் அண்ட் தனுஷ் அவங்களுடைய காம்பினேஷன்ஸாக நீங்கள் பார்க்கும்போது வேற மாதிரிங்க. ஏன்னா ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்த மகன் தன் கண் முன்னாடி வந்து நிற்கும் போது கையில் கூட பணம் இல்லை, கடன் வாங்கியாச்சு தன்னுடைய மகனுக்கு சட்டை, செருப்பு, அப்புறம் தட்டு, இது மாதிரிலாம் வாங்கி தரும் போது கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கண் கலங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் KS ரவிக்குமார் சார் அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். டு த கோருங்க, அப்படி ஒரு நடிப்பை வந்து வெளிப்படுத்திருக்காரு. அவர் தெலுங்குலாம் படம் பண்ணிட்டு இருக்காங்க. தெலுங்குலாம் வந்துட்டு ரொம்ப அது மாதிரி கேமியோவா யூஸ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் இந்த கர படத்தில் ஒரு மாதிரி வந்த அந்த போர்ஷன்ஸில் அவர் நடித்த நடிப்பெல்லாம் வந்துட்டு டு தி மேக்ஸுங்க, அப்படிதான் நான் சொல்லலாம். அண்ட் இன்னொரு பக்கம் பிருத்திவி படம் ஃபுல்லாக வந்துட்டு அவருடைய ப்ரெசன்ஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்கும். ஏன்னா தனுஷ் அண்ட் அவருமே தான் வந்து சில பல வேலைகள் ஈடுபட்டு இருப்பாங்க. அந்த வேலைக்கு கூட துணையாக நிற்கிறது தான் முருகேசன்ற கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை தான் பிருத்திவி பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவர் கொஞ்சம் ஒரு மாதிரி பயந்த சுபாவமான ஒரு பையன், எதுக்கத்தாலும் பயப்படுவாரு. அந்த வேலையை சரியா கொடுத்தா செய்வாரா மாட்டாருன்ற பயம் நம்மளுக்குமே இருக்கும். சரியா செஞ்சிரியா இல்லைன்னா கரை உள்ள போயிடுவாரு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பதட்டத்தையும் ஒரு பயத்தையும் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் தாண்டி ஒரு பாதிக்கு பாதி ஒரு 70% ஆஃப் த ஃபிலிம் வந்து அவர் டிராவல் பண்றாரு. அண்ட் இங்கே விக்னேஷ் ராஜா அவருடைய ஸ்ட்ரோக் இருக்குல்ல, அது எப்படி இருக்குன்னா ஒரு கேரக்டர் உள்ள வருதா அந்த கேரக்டருக்கான ஸ்டார்ட் டு எண்ட் எல்லாமே இருக்கு. ஒரு கம்ப்ளீட் சைக்கிளா, ஒரு கம்ப்ளீட் சர்க்கிளாவே இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ வந்தாங்க போனாங்கன்னு அப்படின்னு இல்லாம ஒரு கேரக்டர் உள்ள வருதுன்னா அந்த கேரக்டர் என்ன பண்ணும், எது வரைக்கும் அதோட எண்டு, அதுக்கப்புறம் அது வருதா இல்லையா அப்படின்றது நம்ம அதோடைய எண்ட்லேயே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ சும்மா ஒரு கேரக்டர் உள்ள வரல, அதுக்கு ஸ்டார்ட் டு எண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டருக்கு முதல்ல நம்ம வந்து இதுல பாராட்டி ஆகணும், ஆல்ஃபிரட் பிரகாஷ். அண்ட் இந்த படத்தோடைய இன்னொரு ரைட்டரும் வந்து விக்னேஷ் ராஜா அவங்க கூட தான். ஸோ 2 பேருமே சிறப்பாக அவங்களோட வேலையை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதை தாண்டி சுராஜ் நம்ம மலையாள படங்கள்ல பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அவர் நடித்த தமிழ் படங்களுமே மக்களிடையே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த இடத்துல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரி வீராப்பா இருக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிட்டையர்மெண்ட் நோக்கி போயிட்டு இருக்கும் போது தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்கணும், தன்னுடைய பவரை நிரூபிக்கணும், ஒரு மாதிரி பேப்பர்ல மாசம் வந்தால் தான் கெத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் எடுக்கிறதுக்காக அவர் படுற அலப்பறையெல்லாம் பார்க்கும்போது பயங்கர அல்டிமேட்டா இருக்கும். அண்ட் அவர் கண்ணுல வரல் விட்டு ஆட்டுற மாதிரி தான் நம்ம கரசாமி பண்ணிட்டு இருப்பாப்ல. ஃபேஸ் டு ஃபேஸ் இருப்பாங்க, ஆனா அதை வந்து அவங்கள பிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மாதிரி ஒரு கேட் அண்ட் மவுஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சேஸ் தான் போயிட்டு இருக்கும். கடைசியில் அவங்க பிடிச்சாங்களா இல்லையா, கரைக்கும் நம்ம சுராஜ் அதாவது பரதன் அப்படின்ற டிஎஸ்பி பரதன் அவங்களுக்கும் என்னதான் பிரச்சனை, எதனால அந்த விட்டக்குறை தொட்டக்குறை எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா நீங்கள் படத்தோட ஆரம்பத்துலேருந்தே போய் உட்காந்துரும். படத்தில் அந்த 10 நிமிஷம் போய் மிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு படம் எப்படி போய் ஆரம்பிக்குது, எதனால இது வந்து நகருது அப்படின்றது புரியாது. ஸோ ஆரம்பத்தில் படம் போடுறதுக்கு முன்னாடி ஷோ டைமிங்கில் கரெக்டாக போய் உட்காந்துருங்க, உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எண்டு வரைக்கும் படம் எப்படி போகுதுன்னு புரியும். அண்ட் ஜெயராம் அவர்கள் வந்து ஒரு மாதிரி சைலண்ட் கில்லர் அப்படின்ற மாதிரி ஒரு டேக்ல அடக்கலானே சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு வேலையை வந்து தனுஷ் அவர்கள் கொடுக்க ட்ரை பண்றாரு, அதை வந்து செய்ய முடியாத சிச்சுவேஷன் போகும்போது அப்படியா நீ இல்லைன்னா
பண்ணலன்னா என்ன, நான் ஒன்று பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லி அவர் ஒன்று பண்ண போகும்போது அவருக்கு வேற ஒரு விதமா ஒரு விஷயம் போய் முடியுது. ஸோ இப்போ நான் வந்து சொல்றது எல்லாமே உங்களுக்கு வந்து புரியும், சில பேருக்கு புரியாது. படம் பார்த்தவங்க கனெக்ட் ஆகும். நீங்க இந்த ரிவ்யூ பார்க்கும்போது உங்களுக்கு படம் பார்க்க தோணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நம்புறேன். ஏன்னா நிறைய இடத்துல நான் வந்து லைட்டா ஒரு பாயிண்ட் சொன்னாலுமே படத்தோட இன்ட்டு படத்தோட ஸ்பாயிலர் ஆயிடும் அப்படின்றதுனால தான் நான் கொஞ்சம் படத்தோட கதையை சொல்லாமே நான் உங்களுக்கு மேலோட்டமா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பா படத்தை பாருங்க. அண்ட் நம்ம ட்ரெய்லர்லாம் பார்த்த உடனே அந்த தேவர் மகன் செட்லாம் வந்துட்டு வருது, எதுக்காக தேவர் மகன் வருது, அப்படியே தத்ரூபமா இருக்கு, கட் பண்ணி போடுறாங்களே அப்படின்னு நிறைய இடத்துல ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. இதுக்கும் அதுக்கும் என்னப்பா சம்பந்தம், கரசாமிக்கும் தேவர் மகனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா படம் பாருங்க. அது வந்து வேற ஒரு கேமியோ இருக்குங்க கரை படத்துல. நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு கேமியோ. நான் இப்பயே சொல்லிடலாம், உலக நாயகன் வராரு அப்படின்ற மாதிரி சொல்வேன். எங்க வராரு, எப்போ வராரு அப்படின்றது நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்போ நீங்க கண்ணு சிமிட்டவே கூடாது. லைட்டா நீங்க கண்ணு சிமிட்டிங்கன்னா எல்லாரும் ஆன்னு கத்துனாங்க, டக்குன்னு கட் பண்றதுக்குள்ள அடுத்த சீன் போயிடுச்சு. ஸோ யாருமே அதை நோட்டீஸ் பண்ணல. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் படத்தோட ஒன்லைன் என்னப்பா, இவ்வளவு நேரம் கேரக்டரை பத்தி பேசினேன், படத்தை பத்தி சொல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருடுறதை தாண்டி வேற எதுவும் தெரியாத ஒரு மகன், கடனால பாதிக்கப்பட்டு இருக்க ஒரு அப்பா, ஒரு நாள் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தன்னுடைய அப்பாவை சந்திக்க போறாரு. அப்பா கிட்ட காசு கேட்டு உதவி கேட்டு அதாவது வந்து நம்ம அடுத்த லெவல் போயிடலாமான்னு கேட்கும்போது அப்பா என்ன யோசிக்கிறாப்புலன்னா, சரி எல்லாத்தையும் திருந்தி நம்ம கூட தான் வந்திருக்காப்புல, நம்ம ஊர்லயே நமக்காக துணைக்கு நிப்பான்னு பார்த்தா கடைசியில யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இப்படி ஒரு ட்விஸ்ட் தராருன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சில விஷயம் சொல்றாரு. நான் இதுக்காக தான் வந்திருக்கேன், இதனால தான் உங்க கூட இருந்தேன் அப்படின்னு சொல்லும் போது உடஞ்சு போயிடுறாரு. அந்த விஷயத்தை கேட்டு உடஞ்ச கே.எஸ். ரவிக்குமார் அவர்களுக்கு என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் கதை என்ன ரூபத்துல மாறுது அப்படின்றது அங்கதான் டேர்னிங் பாயிண்ட்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் கே.எஸ். ரவிக்குமார் அவர்கள் வாங்கின கடனை தனுஷ் அவர்கள் அடைச்சாரா, இல்ல ஊரே வாங்கின கடனை தனுஷ் அவர்கள் அடிச்சாரா அப்படின்றதுதான் மிச்ச கதை. இது ஒரு தமிழ் மணி ஈஸ்ட் படம்னே சொல்லலாம். இங்க அடுத்தடுத்த பேங்க் கொள்ளையடிப்பாரு. சுராஜ் அவர்கள் வந்து தேட போகும்போது வந்துட்டு இந்த இடம் போகும்போது எனக்கு என்ன ஒரு கேள்வினா, இந்த இடத்துல எப்படி அவருக்கான சூழல் கரெக்டா அமைஞ்சு, தனுஷ் அவர்கள் வந்து தனியா ஒரு இடத்துல போய் வேற பேங்க்ல வந்து கொள்ளையடிக்கும் போது எப்படி அவருக்கு ஃபேவரபிளா அந்த இடம் அமைஞ்சது அப்படின்றது மட்டும் தான் எனக்கு ஒரு பெரிய குறையா தெரிஞ்சுது. மற்றபடி வேற எதுவுமே தெரியல. ஓவரால் படத்தை பார்க்கும்போது வந்துட்டு உள்ளே வந்த கேரக்டர்ஸ் யாருமே சும்மா ஆட் பண்ணாம எல்லாரும் அவங்களோட கேரக்டர் சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அப்பா மகன் சென்டிமெண்ட் த்ரூ அவுட் த ஃபிலிம் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. கடைசியில வந்துட்டு அது வரைக்கும் தான், கடைசியா அவங்க அப்பாவுடைய ஆசையை நிறைவேற்றினாரா இல்லையா அப்படின்றது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அதை கடைசியில் நிறைவேற்றுவாரா இல்லையா நீங்க படம் பாருங்க. அண்ட் மமிதா பைஜு ஒரு இன்டர்வியூல பார்க்கும்போது வந்து விக்னேஷ் ராஜ் அவர்கள் வந்து சொல்லுவாரு, இது மாதிரி மமிதா பைஜு வந்து ஆடிஷன், நிறைய ஆக்ட்ரஸ் ஆடிஷன் எடுத்தா மமிதா பைஜு கொடுத்த பெர்ஃபார்மன்ஸ் அளவுக்கு வேற யாரும் கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாப்ல. ஆனால் அதை பார்த்த உடனே உண்மையிலேயே மமிதா பைஜுக்கு ஏதோ ஒரு பெரிய லைக் ரோல் இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். நீங்க பாத்தீங்கன்னா படத்துல வந்துட்டு த்ரூ அவுட்டா அவங்க சேர்த்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் வருவாங்களோ அப்படின்ற மாதிரி தெரியுது. ஏன்னா அவங்க வர போர்ஷன் எல்லாமே ரொம்ப சின்னது, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க, அதுக்கப்புறம் வருவாங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. ஸோ கதையில மேக்சிமம் நம்ம பார்க்கறது வந்து தனுஷ் அவர்களுடைய முகம் தான். இந்த படத்துல மமிதா பைஜுவை தாண்டி வேற நடிகைகள் பண்ணியிருந்தாலுமே அதே இம்பாக்ட் தான் இருந்திருக்குமோ, மமிதா பைஜு பண்ணியிருந்தாலுமே அதே ஒரு இம்பாக்ட் தான் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த இம்பாக்ட் மற்ற நடிகர்களும் பண்ணிக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. மற்றபடி அவங்களோட ரோல சிறப்பாக பண்ணியிருக்காங்க. ஓவரால் கரை படத்தை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி நீங்க என்ஜாய் பண்ணலாம். அது ஒரு ஃபர்ஸ்ட் 10 to 15 மினிட்ஸ் நீங்க செட் ஆகிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து உங்களுக்கு வந்து கரசாமி வந்து மாட்டினாரா இல்லையா, மாட்டிடுவாரா, மாட்டினா அவரை வந்து தோலை உரிச்சுவாங்களே அப்படின்ற மாதிரி ஒன்று போகும்ல, அந்த ஒரு எக்டிக்கான மொமெண்ட், சீட்டேஜ் மொமெண்ட் எல்லாமே இருக்கும். இந்த படம் வேற யாருக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோன் யாரெல்லாம் வாங்கினீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த படம் ரொம்பவே கனெக்ட் ஆகும். லோனை வாங்கிட்டு அதை கட்ட முடியாம அவதிப்படுறாங்கல்ல, அவங்களுடைய மன வலியை எவ்வளவு லோன், அந்த லோனை வந்து கட்டும் போது கூட எனக்கு வந்து இந்த சார்ஜ், அந்த சார்ஜ், பெனால்டி சார்ஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சார்ஜ் இப்படின்னு சொல்லி மொத்தமா போட்டு இன்னும் ஒரு கூடுதல் தொகையை கட்டும் போது தன்னுடைய மனவலி விரக்தியெல்லாம் கொடுவாங்க. அந்த விரக்தியை தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் விவசாயி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க ஒரு லோனை வாங்குறதுக்கு, அந்த ஒரு டிராக்டருக்கு ஒரு லோனை வாங்கிட்டு அவங்க வந்து கட்ட முடியாம அவதிப்படுறதுக்கு. இதெல்லாமே பார்க்கும்போது கடைசியில கரசாமி மக்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்றது தான், மக்களுக்கு வந்து சிறப்பான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு. நீங்க தயவு செஞ்சு கரை படத்தை தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ், ஹோல்சேம் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஒரு மாதிரி அந்த இடத்துக்கே நம்ம ராமநாதபுரத்துக்கே நம்மளை டிராவல் பண்ணி கொண்டு போன மாதிரி ஒரு படம். அண்ட் ரீசெண்டாக தனுஷ் அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் வந்த படங்கள்ல கரை மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படின்னே சொல்லலாம். நீங்களும் மறக்காம தியேட்டர்ல கரை படத்தை பாருங்க. உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. தேங்க்யூ. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai.